எப்படின்னா சுப்பினி சப்புனி மங்கினி கொண்டையா பேரே ஆக்சுவலா வேற ஒரு மாதிரி விஷயத்த இருக்கும். விட்டுட்டேன். ஆ, ஆக்சுவலா ஒரு விஷயத்த விட்டுட்டேன். அதுல மாயாவி என்ன பண்ணிருவான்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை தரேன்னு சொல்லி ஏமாத்தி, ஏமாத்தி கூட்டு இவங்களெல்லாம் போயிருக்கு. வந்து வேற மாதிரி ஆமா, மாத்தி விட்டுருவா. வேற மாதிரி மாத்தி அதுலதான் விட்டுறியா. ஆமா, அவிய பேரே வந்து அதுல வேற மாதிரி இருக்கும். நீங்க வந்து எப்படி ராசப்பா வந்து ஒரு கேங்ஸ்டரோட கையாளு மாதிரி பார்த்து, ஆனா அவங்களும் கேங்ஸ்டர் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா வந்துட்டு ஆமா. மாயாவி கேங்ல போனா அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க ஆமா வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க பாக்க ஹாக்கு கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா சரியான பவர்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து இன்னொரு ஒரு செம்ம கேரக்டர் விகடநாதகன். விகடநாதன். ஆ, ஆமா. இரு இன்னொரு ஒரு தரமான கேரக்டர் வந்து விகடநாதன். விகடநாதன் வந்துட்டு ஒரு மாஸ்க் தான். மாஸ்க வச்சுட்டு ஆளு வந்து நம்மள பயமுறுத்திடுவாரு. எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு இது இருக்கும்ல ஒரு பொம்மை, அதான் விகடநாதன். திஷ்டி பொம்மை. திஷ்டி பொம்மை. திஷ்டி பொம்மை. திஷ்டி பொம்மை அதான் வந்து விகடநாதன். எனக்கு சில டைம் வந்து எங்க வீட்டுக்கு வெளில மாட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு விகடநாதன் தான் சொல்லியாத. நான் திஷ்டி பொம்மை சொல்ல எனக்கு வாயில அந்த வராது. கேரக்டர் தான் நான் வரும். இன்னொன்னு ஆமா. சொல்லணும்னா வந்துட்டு